श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्वरवरमुनये नमः। श्रीवादिभीकरमहागुरवे नमः। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्गसुधश्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे। अस्मद्गुरुसमारम्भां यदिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. சுவாமி பராசரபட்டர் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு இயற்றி அருளின பகவத்குண தர்ப்பணம் என்கிற சஹஸ்ரநாம பாஷ்யத்தை அடியொற்றி 409வது நாமம் தொடங்கி 419வது நாம பர்யந்தம், அதாவது வைகுண்ட புருஷ பிராணத பிரணம பிரதுஹு ஹிரண்ய கர்ப்பः சத்ருக்னோ வியாப்தோ வாயுரதோக்ஷஜா என்கிற ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்த விசேஷங்களை சங்கிரகமாக நாம் பாஷ்யத்தை அடியொற்றி அனுபவிப்போம். சுவாமி பராசரபட்டர் பண்ணின இந்த பாஷ்யத்தை பார்க்குற பொழுது நமக்கு பெரும்பாலும் ஸ்ரீ ராமாவதாரத்தில் ஈடுபட்டு அர்த்தம் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. சுவாமி நம்மாழ்வாரும் கூட கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளே என்று ஸ்லாகிக்கும்படியாக ராமனைத்தான் கற்க வேணும் என்று தெரிவிக்கிறார். அதுபோல குலசேகர பெருமாளும் கூட கண்டவர்த்தம் மனம் வழங்கும் கணபுரத்தன் கருமணியே எந்திசையும் ஆளுடையாய் ராகவனே தாலேலோ என்று கொண்டாடுறார். அவ்வளவு திருக்கல்யாண குணங்களுடைய ஒரு சாகரம் என்று சொல்லும்படியாக அசங்கேய கல்யாண குணகணவுக மகார்ணவன் என்று சுவாமி எம்பெருமானார் தெரிவிக்குமா போலே பகவானுடைய திருக்கல்யாண குணங்களுடைய பெருமை இருக்குது. அப்போ இந்த வைகுண்டகா அப்படிங்கிற நாமத்துக்கு என்ன அர்த்தம்? சர்வேஷாம் சம்ஸ்லேஷயிதா வைகுண்டகா என்ன தெரிவிக்கிறார்? அதாவது சேர்ப்பிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். வைகுண்டம் அப்படிங்கிற சப்தத்துக்கு தாத்துவாக இருக்கக்கூடிய குட்டிங்கிறது தடைகளை சொல்கிறது. எம்பெருமான நாம் அடைவதற்கு இருக்கக்கூடியதான தடைகள், அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி சேர்ப்பித்து கொள்ளுமவன் அப்படின்னு அர்த்தம். இது நமக்கு ஸ்ரீ ராமாவதாரத்தில் எங்கே தெரியறது அப்படின்னால், அவனுடைய சேர்த்தி இருந்த பொழுது அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த சராச்சரங்கள்லாம் எப்படி இருந்ததோ, அவன் புறப்பட்டு போனதுக்கப்புறம் எல்லாம் தன்னுடைய சுபாவத்தை இழந்ததுன்னு நமக்கு தெரியுது. ராமமேவ அனுபஷ்யந்தோ நாபியஹிம்சன் பரஸ்பரம் அப்படின்னு. ஆகையால் எல்லாத்தையும் சேர்ப்பிக்கக்கூடியவன், தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி அர்த்தபஞ்சக விஷயத்தை குறிப்பதாகவும் நாம் கொள்ளலாம். ஏன்னா நம்முடைய ஸ்வரூபம் லக்ஷ்மண சுவாமியை போல அவருக்கு சேஷப்பட்டிருக்கு. அவனுடைய ஸ்வரூபம் சர்வசேஷியாக இருக்கும் அவன். மேலும் அவனை அடைவதற்கு உண்டாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் என்ன, அவனை அடைவதற்கு உண்டாக இருக்கக்கூடிய வழியாக இருக்கிற சரணாகதியினுடைய தன்மை என்ன, அவனிடத்தில் அபயப்பிரதானமானதுக்கப்புறம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்று விபீஷணாழ்வான் பிரபத்தி பண்ணினா போல, அந்த பேரு கிட்டினதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த வாழ்வு, வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமைன்னு தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அப்படிப்பட்டதான ஒரு தடைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணி சேர்ப்பித்து கொள்ளுமவன் அப்படின்னு அர்த்தம். இது நமக்கு இப்போ நாம் சொன்ன ஸ்ரீமத் ராமாயண பிரமாணங்கள்லேருந்தே தெரியுது. அவனிடத்தில் என்ன ஒரு தன்மை இருந்ததோ
அங்கே இருக்கக்கூடிய மொத்த அயோத்தியாவாசிகளுக்கும் அந்த தன்மையானது, அவனுடைய அந்த குணங்களின் மேன்மையானது பிரகாசிச்சுது. ராமமேவ அனுபஷ்யந்தோ நாபிய ஹிம்சன் பரஸ்பரம். அத்தனை சந்தோஷமாக சேர்ந்து அயோத்தியில் எல்லாம் இருந்தான்னு தெரியுது. ஆகையால் வைகுண்டகா. அடுத்து புருஷகா. சயத் பூர்வோஸ்மாத்து சர்வஸ்மாத்து பாப்மன் போஷகா தஸ்மாத் புருஷகா அப்படின்னு சுவாமி பராசரவட்டருடைய பாஷ்யம். சுத்தமானவன். திருப்பாணாழ்வார் சொல்கிறார் இல்லையா, அமலன் ஆதிபிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஒரு தன்மையோடு இருக்கக்கூடியவன். ராகவம் சோபயந்தியேதே ஷட்குணாக புருஷோத்தமன். ஞானசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜஸ் சக்தி என்று சொல்லக்கூடிய திருக்கல்யாண குணங்களை உடையவன் என்பதனாலும் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சார்ங்க தன்வா ரிஷிகேஷா புருஷா புருஷோத்தமஹா. பஞ்சாயுதங்களோடு கூடினவன் என்பதனாலும் புருஷோத்தமன். அவனுடைய கடாட்சத்தினாலேயே நம்மளெல்லாம் சுத்தப்படுத்தக்கூடியவன். சபரி சொல்றா, தவாஹம் சக்ஷுஷா சௌமிய பூத்வா சௌமிய நமானத என்ன. அப்படி ஒரு தன்னுடைய கடாட்ச வீக்ஷணத்தாலே நமக்கு ஆத்ம சுத்தியை உண்டு பண்ணக்கூடியவன். அதனால் புருஷகா அப்படின்னு அர்த்தம். அவன் ஒருத்தன்தான் புருஷோத்தமன். இதுக்கு நமக்கு பலவிதமான பிரமாணங்கள் இந்த சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் காண்பிக்கிறார். அடுத்து பிராணஹா. சர்வ பிராணாத்து பிராணஹா. சகலருக்கும் பிராணனை போல இருக்கக்கூடியவன். ஏனால் அப்ரதக் ஸ்திதி சம்பந்தம் அப்படின்னு நம்முடைய சம்பிரதாயத்தில் தெரிவிப்பது உண்டு. எம்பெருமானுடைய ஒரு அந்தர்யாமித்துவம் இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு சேத்தனமாகட்டும் அச்சேதனமாகட்டும் எந்த ஒரு வஸ்துவுக்கும் வஸ்துத்வமே இல்லாமல் போயிடுறது. ஆகையால் முக்கிய பிராணனாக சர்வ பிராணாத்து பிராணஹா என்ன இருக்கும் அவன் என்கிறபடியாலே பிராணஹா. மேலும் ரொம்ப அழகாக அடுத்து வரக்கூடிய பாஷ்யார்த்தங்களை எல்லாம் காண்பிக்கிறார். பிரணதஹா அப்படின்னால் என்ன அர்த்தம்? பிரசித்தானாமபி பிராணான் ததாதீதி பிரணதஹா அப்படின்னு. எல்லாத்துக்கும் அவளுடைய சேமலாபத்துக்கு வேண்டின விஷயங்கள் எல்லாத்தையும் தருமவன். அப்போ அவன் திருவயோத்தியில் பிராட்டியோடு கூட எழுந்தருளி இருக்கிற பொழுது எப்படி அந்த அயோத்தி இருந்ததோ, இந்த விருட்சங்கள்லாம் எப்படி புஷ்பிதங்களாக இருந்ததோ, சரையூல எப்படி பிரவாகம் இருந்ததோ, ஜனங்களுடைய மனசில் எப்படி சந்தோஷம் இருந்ததோ, எங்கே பார்த்தாலும் ஒரு வளர்ச்சி சமிருத்தி எப்படி இருந்ததோ, அப்பேற்பட்ட ஒரு சமிருத்தியானது அவனுடைய விஸ்லேஷத்தில், அவனுடைய பிரிவில் சகலமும் வாடி போயிட்டான். இதுக்கும் நமக்கு பிரமாணம் தெரியுது. ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து காண்பிக்கிறார். அபிவிருக்ஷாக பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரகாக பரிசுஷ்க பலாசானி வனான் உபவனானி ச. இதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லக்கூடிய பிரமாணங்கள். பிரசித்தானாமப்பி பிராணான் ததாதீதி பிராணதா அதோஹி தத் விரகே. தன்னுடைய ஒரு சம்ஸ்லேஷத்தால் எப்படி இவைகள்லாம் வாழ்ச்சி பெறும்படியாக பண்ணுபவனோ, அதுபோல தன்னுடைய விரகத்தாலே அவைகளெல்லாம் தவிக்கும்படியாக அப்பேற்பட்ட ஒரு பிரேமாதிசயத்தை உண்டு பண்ணுபவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பிரணமஹா. பிராணமயதி இது ஸ்ரோத்யா நிருக்தியா ஸ்வைகுணைஹி சராச்சர நாம்நாத் பிரணமஹா என்று காண்பிக்கிறார். சகலரும் சேவிக்கும்படியாக அவனுடைய அந்த கல்யாண குணங்களினுடைய பெருமையை பார்க்குறச்ச எல்லோரும் திருவடியில் விழுந்து ஆசிரிக்குமா போலே. யதிவா ராவணஸ்வயம்
என்று தெரிவித்த பிரகாரம் அவ்வளவு பெருமை. ஏனால் அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் மொத்தமும் சதா காலமும் ராமஸ்மரணையில் தான் இருந்திருக்கா. ராமோ ராம ராம இது பிரஜானாம் அபவத் கதா அப்படின்னு. ஹிருதயானி ஆமமந்தேவ ஜனஸ்ய குணவத்தையா என்று ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து மற்றொரு பிரமாணத்தை காண்பிக்கிறார். அப்படி வால்மீகி பகவான் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் ராமனுடைய அந்த பெருமைகளை சொல்கிறது அப்படின்னால் ஒன்னொன்னும் அவ்வளோ அழகாக இருக்குது. சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேய சுவாமி அப்படி ராம பிரதாபத்தை பிராட்டியின் இடத்துல தெரிவிக்கிற பொழுதும் கூட ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான்னு தொடங்கி வரிசையாக அவனுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டு வரார். இப்போ பிராட்டிக்கு சிறிய திருவடி முக்கேன அந்த பெருமைகளை கேட்கறச்ச இன்னும் ராமனுடைய குணங்களை பற்றி கேட்க வேணும் அப்படின்னு பிரியம் உண்டாருது. கஜேந்திர ஆழ்வானும் கூட மூலமென ஓலமிட வல்லார் வந்தார் என்று சொல்லும்படியாக இருக்கிறதால ஒரு ஸ்தாவர ஜங்கமம் மிருகம் மனுஷன் என்கிற ஒரு வித்தியாசமின்றிக்கே சகலரும் வந்து சேவிக்கும்படியான திருவடியை உடையவன். ஜிதந்தே ஸ்தோத்திரம் அதைத்தான் காண்பிக்கிறது. தேவானாம் தானவானாஞ்ச சாமானியம் அதிதெய்வதம் சர்வதா சரணத்வந்தம் ரஜாமி சரணம் தவன்னு. ஆக பிராணமயிதி இது ஸ்ரோத்யா நிருக்தியா ஸ்வகுணைஹி சராச்சர நாம்நாத் பிரணமஹா என்ன அர்த்தம். அடுத்து பிருத்துஹு. பிருத்துனா என்ன? யசசாபி விஸ்தீர்ணஹா இது பிருத்துஹு. அளவிட முடியாத பெருமையை உடையவன் என்ன இருப்பதனாலே பிருத்துன்னு திருநாமம். அதற்கும் பல உதாரணங்களை ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து காண்பிக்கிறார். பிருத்திவி பார்த்திமாத்மஜா ராமோ நாம ஜனைஹி ஸ்ருதஹா. இப்படியெல்லாம் சொல்ல முடியாத ஒரு கியாத்தியை உடையவர், பெருமையை உடையவர். பிரதா அப்படிங்கிற தாது சப்தத்திலிருந்து தான் இந்த பிருத்து அப்படிங்கிற ஒரு சப்தமே உண்டாயிருக்கு. இந்த தசரதனுடைய குமாரனாக இருக்கிறபடியாலே உலகமடங்கிலும் பிரசித்தி பெற்ற கீர்த்தியை உடையவன். ராமோ நாம ஜனைஸ்ருதா. ராமன் என்கிற திருநாமத்தாரே ஜனங்களிடத்தில் பிரியத்தை பெற்றவன் என்றெல்லாம் நமக்கு தெரியுது. அடுத்து ஹிரண்ய கர்ப்பா. இந்த ஹிரண்ய கர்ப்பனால் என்ன அர்த்தம்? ரொம்ப அழகான பாஷ்யம். அவதார அசமகால வர்த்தினாமபி தியானாதினா உபகாரித்வம் ஆக ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு. சுவாமி திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய திருநெடுந்தாண்டகத்தில் தெரிவிக்கிற பொழுது முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூடி களத்தானாய் முதலானாயே என்று காண்பிக்கிறார். அப்போது அவனை தியானிக்கிற பொழுது அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன்னு ஆழ்வார் சொன்ன பிரகாரம் அவனுடைய திருவவதார காலத்தில் நமக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கலன்னா கூட இந்த கலியுகத்தில் இன்னைக்கு இருக்கிற கால விசேஷத்தில் கூட அவனை தியானிக்குமா போலே பெருமையை உடையவன். அவதார அசமகால வர்த்தினாமப்பி தியானாதினா உபகாரித்வமாக ஹிரண்ய கர்ப்பா. மேலும் அதை விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்றார். ஹிதரமணீயஸ்ய ஹிருதயஸ்ய சுப ஆசிரியத்வேன நிர்கீயத்வாத்து ஹிரண்யநிதி சாபியாத்வா. அப்படி ஒரு பெரிய நிதி போல இருக்கக்கூடியவன். தேவபெருமானுடைய ஐயங்கண்ட வைகாசி உற்சவம் கூட சமீபமாகத்தான் நடந்துட்டுருக்கு. சுவாமி கூரத்தாழ்வானும் கூட என்ன சொல்றார்? ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்தீதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜமாசிரியே. அப்படி ஒரு ஒப்பில்லாத வைத்த மாநிதியாக இருக்கும் அவன். அடுத்து சத்ருக்னஹா.
இப்போ எப்படி ராவணாதிகளை ராவணாதி ராட்சசர்களை தன்னுடைய பானங்களை கொண்டு அடித்து சம்ஹாரம் பண்ணினானோ, அதுபோல அவனிடத்திலிருந்து நம்மை விலக்கி வைக்கக்கூடியதான நம்முடைய இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களுடைய சேட்டைகள், அவைகளுக்கு ரிபுவாக இருக்கக்கூடியவன், அந்த இந்திரிய வியாபாரங்களிலிருந்து நம்மை ரட்சிக்குமவன். சுவாமி குரநாராயணஜியரும் கூட தன்னுடைய சுதர்சன சதகத்தில் தெரிவிக்கிற பொழுது, பிராணாதீன் சந்நியம்ய பிரணிகித மனசாம் யோகினாம் அந்தரங்கே துங்கம் சங்கோச்சிய ரூபம் விரச்சித தஹராகாச கர்ச்சிராசிகேன பிராப்தம் யற்பூருஷேன ஸ்வமஹிம சதிருஷம் தாம காம பிரதம்பா பூயாத்தத் புகுர்புவஸ்வஸ்திரேவரிவசிதம் புஷ்கராக்ஷாயுதாட்சம் என்று தெரிவிக்கிறார். திருவாடி ஆழ்வானுடையதான அந்த அக்ஷத்தை தியானிக்கிற பொழுது, அப்படி இந்த ஜகத்து பர்யந்தம் வியாப்தியை உடையதான சுதர்சன புருஷன் நம்முடைய ஹிருதயத்திலும் வசிக்குமா போலே அவனுடைய அந்த நித்தியவாசத்துக்கு ஏற்றதாக அந்த அக்ஷம் யோகிகளுடைய ஹிருதயத்தில் இருக்கான். அப்படி தஹரா ஆகாசத்தில் உபனிஷத்து சொன்ன தஹர வித்யா கிரமத்தாலே தியானிக்கப்படுமவன். இந்த மாதிரி ஒரு தியானம் சித்திக்கணும் என்னால் இந்திரிய விஷயமான எந்த துக்கங்களும் நமக்கு ஏற்படாமல் பகவான் ரட்சிக்கணும். அதனால் சத்ருக்னஹா விஷயேஷு விசேஷனாத் தேஷாம் ராவணவத்து சத்ரும் இந்திரிய வர்க்கம் விவேக ஷரைஹி ஹந்தி சமயந்தி இது சத்ருக்னஹா. எவ்வளோ அழகாக பாஷ்யம் பண்ணியிருக்கார் சுவாமி பராசர பட்டர். அதாவது இந்த விஷய பிராவண்யங்களில் இருக்கக்கூடியதான ஒரு துக்கம் அது எப்படிப்பட்டதாம், தேஷாம் ராவணவத்து சத்ரும், ராவணனுக்கு எப்படி 10 தலையோ அதுபோல் இந்த இந்திரியங்கள், பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள்லாம் தச இந்திரியங்கள் நம்மளை பாடாப்படுத்துறது. அதை எப்படி தன்னுடைய சரத்தால் ராவணாதிகளை வதம் பண்ணினானோ அதுபோல இந்திரிய வர்க்கம் விவேக ஷரைஹி ஹந்தி, நமக்கு ஞானத்தை கொடுத்து அந்த விவேகத்தின் மூலமாக இந்திரிய நிகிரகத்தை அருளுமவன் என்று இருக்கிறதுனாலே சத்ருக்னஹா. அடுத்து ரொம்ப அழகான நாமாவளி, வியாப்தஹா முக்த விருத்த பர்த்ரு பிருத்ய சத்ரு மித்ராதிஷு வாத்சல்ய விசேஷாத்து வியாப்தஹா. எல்லாரிடத்துலையும் சமமான பிரீத்தியை உடையவன், அவனுக்கு பிரித்து பார்க்கறதுக்கு வித்தியாசமே தெரியாதவன், யாரிடத்துலையும் தேசம் பாராட்டாமல் இருக்கக்கூடியவன். ரிபுணாமப்பி வத்சலஹா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணம் யுத்தகாண்டம் சொல்கிறது. மேலும் நித்தியப்படி திருவயோத்தியில் தன்னுடைய ஜனங்களிடத்திலெல்லாம் பெருமாள் குசல பிரஷ்னம் பண்ணினார்னு பிரமாணமே இருக்குது. பௌரான் ஸ்வஜனவத் நித்யம் குசலம் பரிபிருச்சதி புத்திரேஷ்வக்னிஷு தாரேஷு பிரேக்ஷ்ய சிஷ்யகணேஷு ச. எல்லாரிடத்திலும் குசல பிரஷ்னம் பண்ணிக்கொண்டு அவளுடைய சேம லாபங்கள்லாம் எப்படி இருக்குது, அவளுடைய காலக்ஷேபமெல்லாம் எப்படி நடந்துட்டுருக்கு, அவளுடைய ஆற்றுல நித்திய அக்னி காரியங்கள்லாம் எப்படி நடந்துட்டுருக்கு, பர்த்தாக்கள்லாம் பாரியர்களிடத்தில் எப்படி இருக்கா, அவளுடைய குடும்பம் சௌரியமாக இருக்கா, அவளுடைய சேவகர்கள்லாம் அவளுக்கு ஒழுங்காக கைங்கரியம் பண்ணுறாளா அப்படின்னு எப்படி ஒரு பிதாவுக்கு புத்திரனிடத்தில் ஒரு வாத்சல்யம் இருக்குமோ அதுபோல வாத்சல்யத்தை உடையவன். ஆகையால் வியாப்தஹா முக்த விருத்த பர்த்ரு பிருத்ய சத்ரு மித்ராதிஷு வாத்சல்ய விசேஷாத்து வியாப்தஹா என்று காண்பிக்கிறார். அடுத்து வாயு, இதான் ரொம்ப இருக்கிறதுலே அழகான அர்த்த விசேஷம். ஸ்வயமேவ தத்ர தத்ர தான் கச்சதி இது வாயு. அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற பொழுது நாம் சன்னதியில் அவனை சேவிக்கிறதுக்கு போனாலும் சரி, அப்பையும் கூட ஸ்ரீ சடகோப ரூபேன நம்ம நோக்கி நமக்கு அனுகிரகம் பண்ணுறான். அவதார காலங்கள் எடுத்துட்டா கூட
தன்னுடைய தாசர்கள்லாம் தன்னை தேடி அயோத்திக்கு தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு நியமத்தை வச்சுக்காம அவளெல்லாம் தேடி தானே போனான். சபரி ஆசிரமத்துக்கு போனார். சோபியகச்சத் மகா தேஜோ சபரி சத்ருசூதனஹா, பரத்வாஜ மகர்ஷிகிட்ட சேவிக்கணுங்கிறதுக்காக போனார். பரத்வாஜ ஆசிரமம் கத்வா கிரகம் ஆசாத்திய தர்மாத்மா, இதெல்லாம் நமக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தில் கிடைக்கக்கூடிய பிரமாணங்கள். குஹனை சென்று சேவித்தது, குஹமாசாத்திய தர்மாத்மா என்ன, இப்படி தன்னுடைய தாசபிருத்தியர்களை நோக்கி தானே செல்லுவான். அவன் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி! ஆலிநகருக்கு அதிபதியே அயோத்திமனே தாளேலோன்கிறார் குலசேகர பெருமாள். இப்போ ரிஷிகள்லாம் தன்னை வந்து பார்க்கணும், குஹனெல்லாம் தன்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் தானே அவர்களிடத்தில் அனுஷ்டான பிரக்கிரியைகள் எல்லாம் கேட்க வேண்டும் என்பதற்காக தானே சுயமேவ நடந்து கடாட்சம் பண்ணினவன். அப்படி சுயமேவ தத்திர தத்திர தான் கச்சதி இதி வாயு என்று காண்பிக்கிறார். அடுத்து அதோக்ஷஜா. அதோக்ஷஜா அப்படின்னால் என்ன அர்த்தம்? குறைவில்லாத பெருமையை உடையவன். எத்தனை அனுபவிச்சாலும் பத்த மாட்டேங்கிறது. ஏவம் அமிர்தோ ததிவத்து சர்வைஹி சதா உபயுஜ்யமானோபி அதோக்ஷஜா. இதுக்கு நமக்கு சம்ஹிதைகள் இருந்தெல்லாம் பிரமாணம் கிடைக்கிறது. சாத்வத சம்ஹிதை முதலான கிரந்தங்கள்லாம் என்ன சொல்றது? அக்ஷயம் மதுஹந்தாரம் ஜானாமித்வாம் புருஷோத்தமம். சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப அழகாக திருவாய்மொழியில் தெரிவிக்கிற பொழுது, எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழி தரும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாமுதமே என்று தெரிவிக்கிறார். அப்படி ஒரு அமிர்த கடலை போலே எத்தனை பேர் எத்தனை அனுபவம் பண்ணினாலும் குறையிறது அப்படின்னு இல்லாமல் அதோக்ஷஜா, அப்படி குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாக இருக்கக்கூடியவன். லௌகீகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, நமக்கு கிடச்சிது லாபமாச்சு அப்படின்னா சந்தோஷமாகிறது. எத்தனை பெரிய வஸ்துவாக இருந்தாலும் ஒரு காலத்தில் அனுபவிச்சா அதில் இருக்கக்கூடியதான ஒரு பிரீத்தி போயிடுறது, பற்று இல்லாமல் போயிடுறது, அல்லது அந்த வஸ்துவே இல்லாமல் போயிடுறது. அப்போ நமக்கு துக்கமாகுது. இத்தனை காலம் அனுபவித்த பர்யந்தம் கிடைச்ச சந்தோஷம் போனதுக்கப்புறம் துக்கமாக மாறுறது. ஆனால் அவனுடைய மட்டிலும் எப்படி இருக்குது? எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழி தரும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாமுதமே என்ன இருக்கிறபடியால் அதோக்ஷஜா அப்படின்னு அர்த்த விசேஷம். இந்த கிரமத்தால் இப்போ நாம் அனுபவித்திருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்துக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடியதான ஸ்லோகம் வைகுண்டா புருஷ பிராண பிராணதா பிரணமஹா பிருத்துகு ஹிரண்ய கர்ப்பா சத்ருக்னோ வியாப்தோ வாயுரதோக்ஷஜா என்று அதற்கு சுவாமி பராசர பட்டர் ஏத்தி அருளின பாஷ்யத்தை யதாசக்தி அனுபவித்தோம். தொடர்ந்து பகவானுடைய கிருப்பையால் பிரிதொரு சந்தர்ப்பத்தில் மேலும் பகவத்குணத்தை அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.